வெல்கம் டு அதர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ் 2.2. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 1 ப்ளே பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கிராணி கிட்ட எப்படிலாம் அடி வாங்க கூடாதோ அப்படிலாம் அடி வாங்கியிருப்போம். நிமிஷத்துக்கு கூட கிடையாது, நொடி நம்ம அடி வாங்கியிருப்போம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராணியோட பார்ட் 2 வீடியோ உங்களாண்ட கேட்டிருந்தேன். நீங்கள் கமெண்ட்ஸில் பார்ட் 2 வீடியோ ப்ரோ, பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக கிராணி வின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஈவல் நன் ஃபஸ்ட் நம்மளோட ஏஜ் கேட்டாங்க, அதை நம்ம ஏஜ் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 rupees கான் கலெக்டட். ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஈவில் நன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் நன்னுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், என்னென்னா ரேவதி மேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கேம் மாரி இருக்கும், அதனால் ரேவதி மேம் நம்ம பேர் வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ட்ரீம், கோஸ்ட், ஈஸி, நார்மல், ஹார்டு, எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம எப்பவுமே நார்மல் ப்ளே பண்ணியிருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை, மீடியம்லேயே நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். டும் டம் டிங் துஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இங்கே வெளியே போகிறோம். கார் ஓட்டுறது வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். நான் சரியாக படிக்க மாட்டேன்ட்டு என்னை ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கூட்டின்னு போகிறாரு. அதான் அவர் எங்கே கூட்டின்னு போகிறாரு தெரியல. அந்த மேம் பேர் கூட ஏதோ ரேவதி மேம் சொன்னார். ரொம்ப அழகாக இருப்பாங்க வர சொன்னார். அவரு அழகாக இருப்பாங்க சொன்னால்தான் நான் வந்தேனே. இல்லை பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை கண்டிப்பாக வந்துருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஏதோ ஷெட்ரு ஏதோ ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னங்க அது, இதான் ரேவதி மேமா? எப்பா என்ன விட்டு போகிறா? ஐயோயோ ஐயோ, என்னங்க இது மூஞ்சி அழகா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அதே கண்கள், அதே உதடு, அதே வெட்கம். இது உங்க பூ. இப்ப அது உங்க கையில இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டே 1 கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 days கொடுப்பாங்க. கிரானியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 days கொடுத்துருந்தாங்க. இந்த கேமில் ஒரு 3 days மட்டும் தான். 3 daysலேருந்து இந்த ஸ்கூலை விட்டு நம்ம எஸ்கேப் பண்ணுறதா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வருது, என்னன்னு தெரியல. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓ, டிஸ்பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறது. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனாக வருது. மேலே பார்த்தீங்கன்னா என்னடா அது, ஐ ஹவ் டு கோ, ஐ ஆம். ஐயோ என்னங்க அது, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அது நம்மளுக்கு தான் தெரியாது, விட்டுடலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 எஸ்கேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப், இன்னொரு பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப், இன்னொரு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி எஸ்கேப், இன்னொரு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா பேராஷூட் எஸ்கேப். பேராஷூட்டுக்கு தான் இதில் ரொம்ப பெரிய எஸ்கேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டைல் நீங்களே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், ஒரு நம்பர் போது பார்த்தீங்களா. இந்த டோர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 எஸ்கேப் சொன்னல, அந்த 3 எஸ்கேப்லேருந்து ஏதாவது ஒரு எஸ்கேப்பை பண்ணால் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அந்த 3 எஸ்கேப் பண்ணுறதுக்கும் இந்த டோர் ஓப்பன் ஆகுது என்ன சம்மந்தம்னா, அந்த 3 எஸ்கேப் நம்ம பண்ணால் தான் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னல அந்த பேராசூட் எஸ்கேப், இது உள்ளே தான் போகணும். இதில் போனால் தான் அந்த பேராசூட் எஸ்கேப்பில் நம்ம போக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் எங்கே இருப்பாங்க தெரியல. தம்பி வாடா, சம்மு போடுடா தம்பி, அக்கௌண்ட்ஸுடா வாடா, பிஆர்எஸ்டா சீக்கிரம் வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி மேம், ஓ மேம் எனக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியாது மேம், அப்படி போங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டுன்ட்டு அவன் பாட்டுன்னு வராங்க. கையில் ஏதோ நோட்டு பணம் எடுத்துன்னு வராங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பாறாங்கல்ல ஓடிக்கிற மாதிரி சுற்றி ஒன்று எடுத்துன்னு வந்துக்கிறாங்க.
ஒரே அடி தான் போடுறதுக்கு நான் காலி ஆகிடுவேன் நான். ஓகே, அவங்க வர போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனால் நல்லது, நம்ம வெளியே போகலாம். மேம் போயிட்டீங்களா மேம்? மேம் ஓகே, நம்ம டோர் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடலாம். அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லை. ஐயோ தோதா இருக்காங்க. நம்ம ஓடிடலாம். தம்பி வாடா, அக்கௌண்ட்ஸ் போடுறா தம்பி, பிஆர்எஸ்எம் போடுறா தம்பி, டெஸ்ட் எதுரா? மேம் பிஆர்எஸ்ல எனக்கு தெரியாது மேம், எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் நான் போட மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு மேலே வருவாங்களா இல்லையான்ட்டு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதான் இந்த கேமோட மெயின் ரூல்ஸே என்னென்னா, மேலே வந்தோன்னு ஒரு ப்ளக் இருக்கும். அந்த ப்ளக் எடுத்துன்னு போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் மாரி இருக்கும். அந்த பாக்ஸில் நம்ம அந்த ப்ளக்கை போட்டவனையும் இந்த ஸ்கூல் முழுக்க எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராசஸ் ஆகும். ஃபஸ்ட் நம்ம தான் பண்ணணும். இது உள்ள ஏன்னா இது ரெண்டு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குது ஸ்மால் ப்ளக். இந்த ப்ளக் எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி பாக்ஸில் போடுற மாரி இருக்கும். ஓகே மேம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கீ எங்கன்னா இருப்பாங்க. நம்ம இந்த ஃப்ரேம்லாம் தள்ளிட்டு சவுண்டு போடலாம். கிராணி மாரி தான் ரேவதி மேமும். சின்ன சத்தம் கேட்டாலும் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் கிராணிக்கும் ரேவதி மேமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா கண் அவ்வளோ இதுவாக தெரியாது. ஆனால் ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் க்ளீன் போல்டாக நம்மளை பார்ப்பாங்க. ஓகே, அவங்க வரா மாதிரியே தெரியல. இந்த நம்ம எடுத்து கொண்டாரம் கீழே போடலாம். கொண்டாந்து ஸ்ப்ரே பண்ண நினைக்கிறேன். நான் வருவாங்களா வரமாட்டாங்களா? எவ்வளோ நேரம் தான் நம்ம பார்க்குறது நம்மளுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அவங்க வரா மாரி ஒரு சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. தம்பி எங்கடா போற? அக்கௌண்ட்ஸ் போடுறா தம்பி, பிஆர்எஸ்எம் போடுறா. எத்தனை தடவைனா சொல்கிறது நான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி மாமா பார்த்தீங்கன்னா கட்டையால் அடிக்க போகிறதில்ல, நெருப்பால் எரிக்க போகிறோம். என்ன எப்படி எரிக்க போகிறோன்னா, பின்னாடி பற்ற வச்சா கொடுன்னு அவங்களே இப்போ ஓடுவாங்க. நீங்களே பாருங்கள் இப்போ அவங்க எப்படி ஓட போகிறாங்கன்ட்டு. ஐயோ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நெருப்பு எரிஞ்சு அவங்க ஓடிட்டுருக்காங்க. ஓடுங்க 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 மேம், ஓடுங்க மேம். எவ்வளோ தூரம் ஓடும் அவ்வளோ தூரம் ஓடுங்க மேம். இனிமேல் இந்த பிஆர்எஸ் போடணும், அது போனோம் இது போனலாம் என்கிட்ட வந்துருக்கக்கூடாது. எங்கே இருக்காங்க தெரியலையா மேம்? வந்தீங்கன்னா கொஞ்சம் பற்ற வைப்பேன், நல்லா தீயாக எரிவீங்க வேறு. ஐயோ மிஸ் ஆகிட்டாங்க, நம்ம ஓடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சோடு தான் வந்திருக்கோம். என்ன ப்ரோ சேலஞ்ச் கேட்டிங்கன்னா, ரேவதி மேம் கிட்ட ஒரு வாட்டி கூட நம்ம அடி வாங்க போகிறது கிடையாது. அப்படி ஒரு வாட்டி கூட நம்ம அடி வாங்கிட்டோன்னா இந்த கேம் விட்டு இப்போ வெளியே போயிடுவோம். அடி வாங்காமல் இந்த கேம் விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். அதான் நம்மளோட சேலஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ முட்டு சந்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு மாரி மாட்டிக்கணும். ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கம்பி, ஒரு சோபா பின்னாடி ஒழிஞ்சுன்னுக்கிறேன். அந்த சைடு போனால் ரேவதி மேம் ஒன்றையுமே நம்மளால் பண்ண முடியாது. அவங்க போனாங்கன்னா உண்டு, இல்லை நம்ம கேலி தான், திரும்ப நம்ம ப்ளே பண்ணுறதா இருக்கும். தம்பி எங்கடா இருக்கு? அக்கௌண்ட்ஸ் போனோம் வாடா, பிஆர்எஸ்எம் போடுறா. இந்த சைடு நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா, நான் அப்படி போகிறேன்டா. ஆமாம் மேம், நான் இல்லை மேம், அப்படி போயிடுங்க மேம். ஓகே, நம்ம லைட்டாக எட்டி பார்க்கலாம் இங்கே இருக்காங்களான்ட்டு. இங்கே இல்லை தான் நினைக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணலாம். டோர் இல்லையா, லாக்கரா? இது வேறு ஓப்பன் ஆகலை. லைட்டாக எட்டி போவோமே. யாராச்சி ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேலி தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அவங்க மட்டும் இந்த சைடு வந்தாங்கன்னா டமால் டுமில் டுமால், நம்ம கேலி ஒன்றும் செய்ய முடியாது.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை தான் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். போவோம், என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கலாமே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அப்படிதான் நம்ம நம்பிக்கையாக சொல்ல முடியும். ரிட்டன் வந்தாங்கன்னா சோழி முடிஞ்சு. ஓடுறோம் போ, சிங்கம் ஒன்று குறுக்க வருது. லைட்டாக எட்டி பார்க்கலாம், இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பார்த்தா ஒரு வழி போகுது, அதில் போகலாமா? ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்படியே போகலாம். என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம தான் தைரியசாலியாச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போகிறோம். ஐயோயோ, ஓடு 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 ஓடு. ஐயோயோ, பார்த்துட்டா அவ்வளோதான். ஐயோ வராங்க. கண்டிப்பாக வந்தாங்கன்னா கேலி, ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. தம்பி எங்கடா இருக்க? வாடா, அக்கௌண்ட்ஸ் போடுடா, பிஆர்எஸ் அம்முடா தம்பி. தம்பி வாடா, எங்கடா இருக்க? இந்த சைடு இருக்கியாடா? என்ன சொல்கிறது தெரியல. பிஆர்எஸ் போடுன்றாங்க. நேத்த போகிறது நான் பிஆர்எஸ். மேலே போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிக்கு வந்திருக்கோம். என்ன முடிவுனா டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு. டோர் எஸ்கேப் நம்மள என்ன தேவைன்னா ஒரு தொடப்பம் தான் தேவை. என்ன ப்ரோ தொடப்பேன்ட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு தொடப்பத்துன்னு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் இருக்கும். அந்த ஷெட்டு ஓப்பன் பண்ணால் தான் இங்கே இருக்கிற எல்லா ஷெட்டுமே ஓப்பன் ஆகும். ஐயோயோ மேம், வேணாம் மேம், பிஆர் சம் போட்டுடுறேன் மேம், வாய்ப்பில்லை மேம். இந்த ஷெட்டு ஓப்பன் பண்ணாலே இந்த ஸ்கூலில் எங்கெங்கே ஷெட் இருக்கும் எல்லா ஷெட்டும் ஓப்பன் ஆகிடும். ரேவதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே தான் இருப்பாங்க. ஓகே, இது கவுபார் தான். கவுபார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. டோர் எஸ்கேப் தேவைன்னா நம்மளுக்கு அந்த தொடப்ப மட்டும் தான். அந்த தொடப்பத்தின்னு போயிட்டு ஐயோ மேம் கொண்டாட பேச விடுங்க மேம், பேச விட மாட்டேறீங்க. நான் தான் வந்து பிஆர்எஸ் போகிறேன்னு சொன்னல, சும்மா இது பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பம் நம்மளுக்கு இந்த ரூமில் கிடைக்கல, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரூமில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோட்டா பீமில் ஒரு மந்திரவாதி கீயை வச்சுட்டு பரப்பாமல் பார்த்தீங்களா, அந்தமாதிரி தொடப்பம் இது. மேம் அப்படி நீங்கள் ஓரமாக வந்தீங்கன்னா நான் பாட்டுன்னு அந்த ஷெட்டுக்குள்ளே போவேன். இப்படி நீ பின்னாடியே வந்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது மேம். ஐயோயோ தம்பி எங்கடா போற? வாடா, பிஆர்எஸ் சம்பு போடுறா தம்பி, ரொம்ப கஷ்டமான சம்புடா. மேம் பிஆர்எஸ் ஈஸியான சமு மேம், சும்மா பிஆர்எஸ் நிற்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விண்டோவில் எகிரி வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சேர் இருக்கும். சேர் மேலே நின்று தொடப்பை வச்சு ஒரு குத்துறா மாரி இருக்கும். இப்படி மேலே இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே இந்த ஒரு பாக்ஸ் விழும். இந்த பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் மாடியிலேருந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படி தூக்கி போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரெண்டாக உடஞ்சி உள்ளே ஒரு கீ இருக்கும். ஏன் ப்ரோ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்படியே தூக்கி போட்டிங்கன்னா உடையனா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, கேம் அந்தமாரி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போட போகிறோம். தூக்கி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படியே கீ கறி குச்சிடலாம். ப்ரோ கால் ஓடியும் ப்ரோ சொன்னீங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை தான் உடையாதுன்ட்டு. 1 2 3 பரவாயில்ல, நம்மளுக்கு எதுவுமே ஆகலை. ஓகே, இந்த பாக்ஸ் உள்ள எங்கடா அந்த கீயை காணோம்? ஓ, பாக்ஸு கடியில் இருக்கா? ஓகே, இந்த கீ இங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சவுண்டு கண்டிப்பாக ரேவதி மேம் இங்கே தான் வருவாங்க நினைக்கிறேன். ஓ தம்பி எங்கடா போற? வாடா, பிஆர்எஸ் சம்பு போகிறா தம்பி, டெஸ்ட் இருக்குடா தம்பி, 5 மார்க் டெஸ்ட்டுடா தம்பி, சீக்கிரம் வாடா. 2 மார்க் டெஸ்ட் இருக்குடா தம்பி, சீக்கிரம் வாடா. மேம் கேம் விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம் மேம். முன்னே நீங்கள் டெஸ்ட்டு பிஆர்எஸ் அது நீங்கள் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேமை கடைசி ஒரு தடவை பார்த்துக்கலாம். மேம் நானே டோர் கிட்ட இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், ஏன் மேம் ரொம்ப பொறுமையாக வரீங்க? மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வராங்க. ஓகே, ஐயோயோ ஓகே, நம்ம டோர் அன்லாக் பண்ணால மேம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல நினைக்கிறேன்.
இல்லைன்னா கிளிச் ஆகிச்சே தெரியல. கண்டிப்பாக கிளிச்சாக இருக்காது. அது நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் மேமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் விட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த கேமோட செகண்ட் எஸ்கேப்போட பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ செகண்ட் எஸ்கேப் வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை, டாட்டா, பை பை, சி யூ, டேக் கேர், பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணதால் அந்த ரூம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டு இருக்கோம். அதை சொல்ல தான் திரும்ப வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.